என்னப்பா? அதாவது இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையில் கடன் வாங்காமல் நம்ம இதை சரி செய்ய முடியாது. முதலாவதாக கடன் வாங்கியும் நம்ம என்ன செய்கிறோன்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் போன ஆட்சியில் 89,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. என்ன செஞ்சீங்கன்னு கேட்டால் மொத்தமே 5 ஆண்டுகளில் 122 நம்ம சப்ஸ்டேஷன் தான் உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த 49,000 கோடியை நம்ம எப்படி செலவு பண்ண போகிறோம்னு காட்டியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு நம்மளுடைய மக்களுக்கு, இந்த எண்ட் யூசருக்கு, இங்கே இருக்கிற தமிழக மக்களுக்கு தேவையான இந்த மின் உற்பத்தியில், அவங்களுக்கு மின் பரிமாணத்தில், டிஸ்ட்ரிபியூஷனில் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இதை சரி பண்ணுறதுக்கான வேலைகளை செய்வோம். அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோன்னு செய்வோம். அதே நேரத்தில் பேரலாக நம்ம வந்து ரெவன்யூவும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ரெவன்யூ சோர்சஸ் பார்க்கணும். ஸோ இது ஒன்றை மட்டும் நம்ம பேஸ் பண்ணி போனோம்னா, ஏன்னா நம்ம வந்து விவசாயிகளுக்கு, டொமஸ்டிக் இது எல்லாத்துக்கும் நம்ம சப்சிடி கொடுக்குறோம். ஸோ அது கண்டிப்பாக நம்ம வந்து கண்டிப்பாக இந்த அரசு அதை கடைப்பிடிக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் ஆல்டர்னேட்டிவ் ரெவன்யூ சோர்சஸ் பார்க்காமல் நம்ம இதை மட்டும் போயிட்டே இருந்தோம்னா செலவினங்கள் அதிகமாக தான் இருக்கும். அந்த 2001, 2006, 2010 அந்த இதில் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக தான் இருக்குது. பட் கடந்த 5 ஆண்டுகளில் இதோடைய இன்க்ரீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹியூஜ் இன்க்ரீஸ். அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவும் செய்யப்படலன்னு நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம இப்போ வர்ற காலங்களில் இது எப்படி மீட்டெடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம வந்து இந்த 49,000 கோடி இப்போ எப்படி செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்து வர்ற ஆண்டுகள் இந்த கடனையும் நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த ரீபேமெண்ட் பிரின்சிபலி ரீபே பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை மீட்டெடுக்கும் வேலைகளையும் நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். இப்போ தான் இதுக்கான வேலைகள் துவங்கப்பட்டிருக்கு. இதை மீட்டெடுக்கும் வேலைகளும் துவங்கும். இல்லை கண்டிப்பாக நம்ம வந்து ஹேண்ட்லூமுக்கு போன வருஷம் என்னென்ன அதை வெளியிடுறோம். போன வருஷம் என்ன சப்சிடி கொடுக்கப்பட்டதோ அதே அப்படியே தொடரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு அதை விட அதிகமாகவே இருக்குது. 19,000 கோடி கிட்ட. அதுக்கான ஸ்பில்டப் நாங்கள் வெளியிடுறோம். இல்லை அதை தான் நம்ம வேலிடேட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சில அப்ளிகேஷன்ஸு நம்ம எந்தெந்த நேரத்தில் மிகவும் 20 நாளில் ப்ராசஸ் பண்ணிடலாம் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகிருக்கு. குறைவான நாட்கள்லாம் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகிருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து வேலிடேட் பண்ணிகிட்ருக்கோம். லோட் ஃப்ளோ ஒரு நிமிஷம் என்னென்னா, லோட் ஃப்ளோ ஸ்டடி நம்ம பண்ணாமல் இதுக்கு மேலே நம்ம கமிஷன் பண்ணோம்னா நமக்கு அங்கே நிறைய டிரான்ஸ்மிஷனில் ப்ராப்ளம் இருக்குது. அதை முறையாக பண்ணிவிட்டு முடித்த பிறகு கண்டிப்பாக கொடுக்கப்படும். இல்லை இப்போ வர்ற நம்ம ஹையரிங் எல்லாமே வந்து நம்ம என்ன சொன்னோமோ அது மாதிரி தான் இருக்கும். டிஎன்பிசி இல்லை அதெல்லாம் இனிமேல் தான் திட்டமிட போகிறோம். இல்லை ஏற்கனவே பெண்டிங் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்ருக்கோம். அது இனிமேல் தான் திட்டமிட போகிறோம். சரி, இந்த வெள்ளை அறிக்கையில் இது வரைக்கும் கடந்த வந்து என்ன செய்ய போகிறோம்னு பண்ணியிருக்கோம். மற்ற இந்த மாதிரி விவசாயிகளுக்கு நீ எவ்வளோ நம்ம புது சர்வீஸ் கொடுக்க போகிறோம், இதெல்லாம் இனிமேல் வர்ற இல்லை இலவச மின்சாரம் கண்டிப்பாக தொடரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எங்கெங்கெல்லாம் முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்படுதோ கண்டிப்பாக உடனடியாக ரெஃபர் பண்ணி விசாரணை துவங்கப்படும். இப்போ இதுவும் வந்து போன வாரம் பிடிக்கப்பட்டது. உடனடியாக விசாரணை காமிச்சிட்டோம். அதுவும் வந்து இன்னும் ஒரு சில நாட்களில் வழக்கு பதிவு செய்யும்னு கேள்விப்பட்டேன். இல்லை ஓவராலாக நம்ம இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டோம். கண்டிப்பாக ஊழல்கள் பொதுவாக இல்லை. நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், எவ்வளவு ரெவன்யூ இருக்குது, எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது, எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதன் மூலயமாக அதிகரிச்சிருக்கு, எவ்வளோ தூரம் மக்களுக்கு எவ்வளோ செஞ்சுருக்காங்கன்றத முழுமையாக காட்டியிருக்கிறோம். கண்டிப்பாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னு காட்டியிருக்கிறோம். இந்த துறை இவ்வளோ மோசமாக போனதுக்கான காரணத்தையும் சொல்லியிருக்கிறோம். அது தெளிவாக எம்ப்ளாயர்லேருந்து எவ்வளோ செலவினங்கள்லேருந்து எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டு எவ்வளோ வந்து நம்ம அதாவது இத்தனை வருஷமாக தன்னிறைவு அடைஞ்சோன்னு சொல்கிறாங்கல்ல. மின்சாரமில் இந்த ஸ்டேட் வந்து செல்ஃப் சஸ்டைன்டுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி செல்ஃப் சஸ்டைன்டு? வெளியில் பர்ச்சேஸ் பண்ணி தான் செல்ஃப் சஸ்டைன்டு. நம்மளுடைய சொந்த உற்பத்தி இல்லை. நம்ம சொந்த உற்பத்தியில் எவ்வளோ பண்ணிகிட்ருக்கோம், நம்ம இன்டர் ஸ்டேட்டில் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோம், நம்ம அதர் ஸ்டேட்லேருந்து எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோம், டிஃப்ரென்ஸும் தெரியணும். நிறைய பேருக்கு அதில் குழப்பம் இருக்குது. நம்ம செல்ஃப் சஸ்டெயின்டுன்னு 2015-16 சொன்னாங்களே அப்படின்னா, செல்ஃப் சஸ்டெயின்டுனா நம்ம இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த பிரேக்கப்பை நம்ம மக்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். மக்களுக்கும் தெரிய வேண்டும். இந்த துறையில் எப்படி பவர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோன்னு தெரியணும். வேறு இல்லை அதுதான் இப்போ இருக்கிற ப்ராஜெக்டை நம்ம வந்து இருக்கிற ப்ராஜெக்டை முடிக்க போகிறோம். இது இல்லாமல் இந்த பவர் ரேட் இருக்குல்ல, நம்ம பர்ச்சேஸ் ரேட்டு, இதை குறைக்கும் வேலைகள் தான் நம்ம செய்ய போகிறோம்.
ஏன்னா இதுக்கு மேலே நம்ம பவர் ஜென்ரேஷனில் பேரலாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலும் நம்ம அந்த பீக் மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த பம்ப்டு ஸ்டோரேஜ் மாதிரி பீக் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம பண்ணாலும் அதுக்கு தான் வந்து நம்ம பேட்டரி ஸ்டோருக்கு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு இன்னும் ஜென்ரேஷனுக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். நம்ம இனி வர காலங்களில் ஜென்ரேஷன்ஸ் கண்டிப்பாக தனியாருடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் நிறைய கொடுக்க போகிறோம். ஸோ வெளியிலேருந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக ஜென்யூனாக அவங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து அவங்களுக்கு எல்லா விதத்துலையும் உதவிகள் செய்து அவங்களுக்கு அலோவ் பண்ண போகிறோம். ஆனால் நம்மளுடைய முதல் குறிக்கோள் இப்போ இருக்கிற அந்த பவர் பர்ச்சேஸ் ரேட் இல்லை, அந்த ரேட்டை இன்னும் குறைக்கும் வேலைகளை நம்ம செய்ய போகிறோம். ஸோ இதை தான் நம்ம நம்மளுடைய பவர் பர்ச்சேஸில் நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கும். இல்லை, இதில் மெயின்டெனன்ஸில் எல்லா இடத்துலையும் மெயின்டெனன்ஸு, கான்ட்ராக்ட் ஸ்டாஃபிங்கில் நிறைய கான்ட்ராக்ட் ஸ்டாஃபிங்கு, அதான் அந்த க்ளவுட் ஆடிட்டிங் போட்டுமே கான்ட்ராக்ட் ஸ்டாஃபிங்கு, கான்ட்ராக்ட் வெண்டர்ஸு, சின்ன கான்ட்ராக்ட் வெண்டர்ஸு, கான்ட்ராக்ட் ஸ்டாஃபிங்கு, எல்லா டெண்டர்ஸ்லையும் 30 to 40% பஃபர் இல்லாமல் எந்த டெண்டரும் போல். நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டரே அதில் ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 லட்ச ரூபா ஒர்த்துள்ள டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம 13 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்கோம். 30 to 40% பஃபர். ஸோ நீங்கள் எல்லா மொத்த டெண்டரையும் எடுத்திங்கன்னா எல்லா டெண்டர்லேயும் கண்டிப்பாக ஒரு 30 to 40% பஃபர் இருந்திருக்கு. கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் எவ்வளோ பேர் இருந்தாங்க, ரெக்கார்டே இல்லை. அப்போ ரெக்கார்டே இல்லாமல் க்ளவுட் ஆடிட்டிங்னு ஒரு டீம்கிட்ட தான் ரெக்கார்டு இருக்கும், நம்மகிட்ட கிடையாது. எவ்வளோ வெண்டர்ஸ் இருக்காங்க எல்லாம் கன்சல்டேட் பண்ணுறது. ஸோ இதன் மூலமாக கண்ணுக்கு தெரியாமல் மிகவும் தெளிவாக அவர்கள் வந்து பணம் வெளியே போயிருக்கு பல வழிகளில். ஸோ அதுதான் இது வரைக்கும் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அதான் இப்போ நான் முன்னாடியே சொன்னேன், யாராவது கொடுத்துட்டு கிடைக்கலன்னா கண்டிப்பாக கொடுங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க. உடனடியாக இம்மீடியட்டாக அதே நாளில் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்கான உத்தரவை முதல்வர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. நாங்கள் ஓப்பனாக தான் சொன்னோமே, நீங்கள் 25 லட்ச ரூபா கொடுத்து ஒரு மெகாவாட்டை கொடுத்து யாராவது காத்திருக்கிறீங்களா? கிடைக்கலையா? போன ஆட்சியில் வாங்கிட்டாங்களா? நீங்கள் இல்லைன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான உதவி செய்யப்படும். ஏன்னா அது க்ரோத் பெர்சன்டேஜ் வச்சு பண்ணுங்க சொல்லுங்கள். இல்லை, ஸ்மார்ட் மீட்டர் சம்மந்தமான விஷயங்களை ஒரு தெளிவு சொல்லிக்கிறோம். ஸ்மார்ட் மீட்டர்ஸு நம்ம போகணும்னு கேட்டேன்னா நமக்கு வந்து மத்திய அரசுலேருந்து ஒன்றிய அரசுலேருந்து நமக்கு ஒரு அழுத்தம் என்னென்னா அவங்களுக்கு தேவையான ஒரு ஃபண்டிங் நம்ம கொடுக்கணுன்னா அரசு நிறுவனங்களுக்கு மட்டும், அதாவது அரசு துறைகளுக்கு, அரசு பில்டிங்க்கு மட்டும் நீங்கள் ஸ்மார்ட் மீட்டர்ஸ் போகணுன்ற ஒரு கட்டாயம் இருக்குது. ஆனால் இந்த ஸ்மார்ட் மீட்டர் பாலிசியில் நம்ம இன்னும் போதுமான முடிவுகள் எடுக்கவில்லை. அதான் இப்போ சொல்லிக்கிறோம். ஏன்னா ஒரு டெக்னாலஜி நம்ம உள்ளே கொண்டு வரோம், அந்த டெக்னாலஜி அட்லீஸ்ட் ஒரு 20 years சஸ்டெயின் ஆகணும். இந்த இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் போட்டோம் 25 வருஷம் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இன்னும் ஓடிட்டுருக்கு. ஸோ அது மாதிரி ஒரு டெக்னாலஜி வருதுன்னா அந்த டெக்னாலஜி வந்து அட்லீஸ்ட் ஒரு 20 வருஷமாவது இருக்கணும். இப்போ இந்த ஸ்மார்ட் மீட்டர்ஸில் மோடமும் சிம் கார்டோட வருது. நம்ம ஏற்கனவே இங்கே சென்னையிலே ஒரு 1 lakh ஸ்மார்ட் மீட்டர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ 5Gயில் போட்டிருக்கோம். இப்போ சிக்னல் இல்லாத இடங்களை எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம் தெரியல. அது இல்லாமல் வந்து ஆஃப்டர் 4 years இப்போ இசிம் வந்துருச்சு. அப்புறம் ஒரு 4 yearsக்கு அப்புறம் இந்த டெக்னாலஜி இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம போய் 3,51,00,000 மாற்ற முடியாது. நம்ம இதை மொத்தமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிக்கிற காலங்கள் 5 to 6 வருஷம் எடுக்கும். 30,000 கோடிக்கு மேலே செலவினங்கள் ஆகும். நம்ம இதுக்கு வந்து ஒரு 6,000 அசஸை வச்சு எடுத்தோம்னா நம்ம மொத்த செலவே 10,000 கோடிக்குள்ள முடிஞ்சிடும் அவங்க சம்பளமே. ஸோ அதனால் நம்ம இதில் இன்னும் முடிவுகள் எடுக்கவில்லை. ஏன்னா வந்து இந்த டெக்னாலஜி 5 வருஷத்துக்கு மேலே, 10 வருஷத்துக்கு மேலே, 20 வருஷம் தாக்கு பிடிக்குமா, அந்த அசஸ்மெண்ட் நம்ம முதலாவது வல்லுநர்களை வச்சு நம்ம அசஸ் பண்ணணும். ஸோ நம்ம இதை அசஸ் பண்ணி முடித்த பிறகு தான் இதில் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும். அவங்க சொல்கிற மாதிரி யாரும் அவசரப்படுற மாதிரியோ இதில் உடனடியாக, ஏன்னா நம்ம எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ போதுமான சப்ஸ்டேஷன்ஸ் இருக்கா, போதுமான அளவு ஜென்ரேஷன்ஸ் இருக்கா, இல்லை போதுமான அளவு லைன்ஸ் இருக்கா, எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி நமக்கு சர்ப்ளஸில் இருக்கோம்னா போட்டு ஒரு 30,000 கோடியை போட்டு ஒரு ஸ்மார்ட் மீட்டர்ஸ்க்கு மாற்றுன்னு சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி ப்ளீடிங்கில் இருக்கோம், இருக்கிற எம்ப்ளாய்க்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் இருக்கும். ஸோ இந்த துறையை மீட்டெடுக்க வேண்டிய இருக்கும் பொழுது இந்த மாதிரியான சொஃபிஸ்டிகேஷன் இப்போதைக்கு இது அவசியமான யோசிக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் மீட்டர்ஸ் டெக்னாலஜி குறைந்தபட்சம் ஒரு 15 வருஷத்துக்காக இருக்கணும். இப்போ 4 வருஷங்களுக்கு சிம் கார்டு இல்லை இசிம் மாற்றிங்கன்னா அப்போ என்ன பண்ணுறது? அதனால் இதில் இன்னும் பாலிசி எடுக்கவில்லை. இப்போ முதலாவதாக அந்த ஒன்றிய அரசுலும் கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் வாயிலாக நம்ம வந்து அந்த ஒரு 15,000 6 லட்சம் 6 லட்சம் ப்ளஸ் கவர்மெண்ட் பில்டிங்க்கு மட்டும் போகிறதுக்கான யோசனைகள் இருக்குது. ஏன்னா அதை வச்சு தான் அவங்களுடைய ரெவன்யூ டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஒன்று இருக்குது. அதை மட்டும் நம்ம ஒரு டெஸ்ட்டாக பார்க்கலான் இருக்கோம்.
ஸோ அதற்கு செலவினங்கள் ரொம்ப குறைவு தான். அதை மட்டும் யோசிச்சுட்டு இருக்கோம். பட் மொத்தமாக பாலிசியாக இன்னும் அதற்கான முடிவுகள் எடுக்கப்படவில்லை. அடுத்து பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.